என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிவிகே மேக்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பொறுத்தவரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம அப் டு குரூப் 2க்குள்ளே உங்களுக்கு ஓவரால் ப்ரிலிம்ஸுக்குள்ளே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னோம். அதுபடி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, 45 கிளாஸ் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 30-35 கிளாஸ், ஆல்மோஸ்ட் 75 to 80 கிளாஸில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அது ஒன் டே விட்டு ஒன் டே ஆல்டர்னேட் டேஸில் போய்கிட்டே இருக்கும்ப்பா. சரிங்களா, ஸோ அது அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு ஷெடியூல் போட்டுக்கணும் கரெக்டாக. அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நான் 80 கிளாஸ் எடுத்துட்டேன், அதை எப்படி திரும்ப படித்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கு அது போதும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு புதுசாக பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிவிகே மேக்ஸ் பார்க்குறேன், இந்த பேட்ச் நான் சேரவா வேணாமான்னு டவுட் கேட்குறீங்க. நான் இதோட ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட் திங், இன்னும் இருக்கக்கூடிய 60 நாள் குரூப் 2க்கு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 100 நாள் குரூப் 4க்கு. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் வர நீங்கள் ரெகுலராக மேக்ஸ் டச்சில் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா, ஏன்னா காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இப்போ நமக்கு ரேஷியோ வருதுன்னா அடுத்த கிளாஸ் வந்து ஆவரேஜ், 2 கிளாஸ் ஆவரேஜ், 2 கிளாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 2 கிளாஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரீசனிங் அப்படியே போய்கிட்டு இருக்கும் டிவிகே மேக்ஸில். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாமல் ரெகுலராக இருக்கும் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, டெய்லி காலையில் 6 to 9. சரிங்களா, 6:30 மணி ஃபிக்ஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் 6 to 9 காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து 5 o'clockலேருந்து 5:30க்குள்ளே டிவிகே மேக்ஸ் முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேராக பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேட்ச் கிளாஸ் வந்துடும். ஸோ பேட்ச்சில் இன்னும் ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் வரை உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன். சரிங்களா, ஏன்னா டிவிகே மேக்ஸில் கண்டிப்பாக வந்துகிட்டு இருப்பேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டு தான் இருப்பேன். அது அஸ் யூஸ்வல் பிளான் பண்ணுவோம். ஸோ பேட்ச் பிளான் பண்ணிவிட்டு டிவிகே மேக்ஸ் நான் பிளான் பண்ணுவேன் எப்பயுமே. அதனால் டிவிகே மேக்ஸில் உங்களுக்கு டாபிக் நிற்குமா, ஸ்டாப் ஆகுமா, திரும்ப அந்த மாதிரி கமெண்ட் கீழே வரவே வேணாம். அது நான் சொன்னபடி போகும். அது வேற, இது வேற. இது பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு 100 பேருக்கு மேலே இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேயுமே ஒரு தம்பி கடைசியாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக டிவிகே மேக்ஸ் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த பேட்சில் நீங்கள் என்ன தரப்போறீங்கன்னு தெரியல, டிவிகேல ஒரு 40 வீடியோ உங்களை பார்த்து படிச்சுட்டேன், ஆக்சுவலாக நான் அதுக்கு ஃபீஸ் கட்டுறதா நினச்சி கூட கட்டிக்கிறேன், அதனால் உங்களை நம்பி கெட்டதில் எனக்கு வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் அந்த வீடியோ திரும்பவும் கொடுக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பியிருக்கீங்க, நான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். டிவிகே மேக்ஸில் கொடுத்தது பெஸ்ட்டு தான், பெஸ்ட் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா எல்லாருமே அந்த டிவிகே மேக்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, நீங்கள் என்ன நம்பி ஒரு 2500 3000 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வந்துருமா? சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 டாபிக் முடிய ரிவிஷன் இப்போ ஆரம்பிக்கிறது. இந்த 60 நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட் வந்துடும் அதிகபட்சம். சரிங்களா, குறைஞ்சது 6 டெஸ்ட். ஏன்னா நம்ம 5 டாபிக் முடிகிறோம் அப்படின்னா எப்படியும் 5-2 10 நாள் முடியும். அப்போ 60 நாள்னா 6 டெஸ்ட் வரும். ரிவிஷன் டெஸ்ட்டோட சேர்த்து ஒரு 10 வந்துடும், ஃபுல்லாக சேர்த்து ரிவிஷன் பண்ணுறதோட. சரிங்களா, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாக இந்த கிளாஸில் நான் கையில் கொடுக்க போகிறது, நம்ம பேட்சில் 2500 கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து கிளாஸ் குரூப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வரும். கிளாஸ் குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும், அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸ் வரும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸில் எழுதுனது, அந்த எழுதுன பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். சரிங்களா, பெய்டு குரூப்பில். ஸோ இது இல்லாமல் ப்ளஸ் டெய்லி 1 GK பிளான் பண்ணியிருக்காமா. சரிங்களா, 1 GK மீன்ஸ் 10 minutes தான், அதுக்கு மேலே இல்லை. நம்ம டிவிகேல பிளான் பண்ணோம், கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ பேட்சில் இதை நான் வந்து டே ஷீட்டாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேம்மா. ஷீட்டாக கொடுக்கலான்னு சொல்லி பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல. இப்போ எல்லாரும் இதை பார்த்து படிக்கிறீங்க, ஓகே. இப்போ என்னைய நம்பி ஒரு 2500 3000 கொடுத்தவங்களுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும், அப்போ வந்து நான் ஷீட் தனியாக கொடுக்குறேன். இது வந்து ஒரு 60 ஷீட் பிளான் பண்ணுறப்பா. 60 ஷீட்ல இருந்து ஜிகேல ஒரு 15 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். இது அடிஷ்னலாக உங்களுக்கு தர்றேன். சரிங்களா, 1. ரெண்டாவது, மொத்த கொஸ்டின்ஸ் இதில் நான் எத்தனை தரப்போகிறேன், கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2500 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதை எந்தெந்த ஆர்டரில் எடுக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். அது மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது 1 இயருக்கு நம்ம ஒரு 10,000 கொஸ்டின் பார்க்குறோன்னா அந்த 10,000த்தையும் லாஸ்ட் 2 மாதத்தில் படிக்கணுமா அப்படின்னா முடியாது. அப்போது நமக்கு இருக்க 2 மாதம், இந்த 2 மாதத்தில் நம்ம எல்லா டைப்பையும் பார்க்கணும், எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். எக்ஸாமில் 25க்கு 25 எடுக்கணும். இதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ போயிட்டு நான் லாஸ்ட் இயர் 150 ஹவர்ஸில் வந்து ஒரு 80 கிளாஸ் போயிருக்கு. இப்போ டிவிகே மேக்ஸில் சொல்கிறாங்க 150 மணி நேரம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த 60 நாளில் பார்க்க முடியுமா? பட் அந்த 150 மணி நேரம் அப்படிங்கிறது நான் கொடுத்தது. இப்போ நான் அதை நினச்சா 300 மணி நேரமாக கூட கொடுக்கலாம். அடுத்து போகிறது அடுத்த வருஷம் 1 இயர் வந்து 300 மணி நேரம் RS அகர்வால் ஃபுல்லாக நடத்த போகிறேன்.
அப்போ அதை ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து 60 நாளில் படிக்க முடியுமானா முடியாதுல்ல. இப்போ எக்ஸாமுக்கு நான் இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கேன், இதில் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸுக்கும் 40 கொஸ்டின், கரெக்டாக 60 கிளாஸ், 60 × 40 2400, ஒரு 100 கொஸ்டின் அடிஷனலாக அது நம்ம டெஸ்ட்லாம் சேர்த்து அது 200 300 தாண்டிடும். எப்படி பார்த்தாலும் 2500 கொஸ்டின் கையில் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கொஸ்டின்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவேன். டிவிகே மேக்ஸ்ல எல்லா ஃபண்டமெண்டலும் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஆர்டராக கவர் பண்ணுவேன். ஒன்று. ரெண்டாவது, ஸ்கூல் புக்ல இருந்து ஒவ்வொரு டெஸ்ட்ல ஒவ்வொரு பேசிக் கொஸ்டின் கூடயும் 15 கொஸ்டின் அது ஸ்கூல் புக்ல இருந்து கொண்டு வந்துருவேன். அப்போ ஸ்கூல் புக்கே உள்ள கவர் பண்ணிடுவோம். நம்ம ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை பார்த்தோம்னா டைம் இருக்காது. இப்போ 15 கொஸ்டின் கேட்குற மாதிரி கொஸ்டின் உள்ள கொண்டு வந்துருவேன். இது இல்லாமல் பிஒய்க்யூ டாபிக் வைஸ் இதுல இருந்து எல்லா கொஸ்டினும் இல்லை. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்தோம்னா 200 கொஸ்டின் இருக்கும். இதுல 30 கொஸ்டின், 30மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடலுக்கு மேல நமக்கு எப்படிலாம் கேட்கறாங்களோ அந்த மாடலை மட்டும் உள்ள கொண்டு வந்துடும் அதிகமா. தென் அதுக்கப்புறம் ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்எஸ் அகர்வால் கொஸ்டின்ல இருக்க ஃபுல் ரீசனிங். இது நாளையுமே இந்த பேட்ச்ல கவர் பண்ணி தர போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடிஷனல் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்துருப்போம்ல, அடிஷனலா 50 கொஸ்டின் பேப்பர், லேட்டஸ்டா முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் அடிஷனலா கொடுப்போம். ஸோ இதுல இருக்க டவுட்டையுமே நான் கிளாஸ்ல கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா? கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷனலா டைம் இருக்கிறப்போ. தென் இதை தாண்டி வீக்லி டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன். வாரத்துல இந்த டெஸ்ட் வந்து 5 டாபிக் முடியவும் தான். ஒரு வாரம்ன்றது நம்ம 6 நாள் கிளாஸ் எடுப்போம். அப்போ 6 நாள்ல 3 டாபிக் முடிஞ்சிருக்கா, அடுத்த வாரம் 2 டாபிக் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே அதுக்கான டிஸ்கஷன். சரிங்களா? இது வந்துடும். பிளஸ் 24/7 ரெக்கார்டட் வீடியோ. இந்த ரெக்கார்டு வீடியோல இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு. என்ன அப்படின்னா, லாஸ்டா 20 கிளாஸ் வந்து நான் ரீசனிங் எடுத்திருக்கேன் போன பேட்சுக்கு. அந்த ரீசனிங்கை நீங்க இதுல அடிஷனலா இப்ப ஜாயின் பண்ண உடனே பாத்துக்கலாம். இப்போ உங்க பேட்சுக்கும் ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். இல்ல எனக்கு இப்போ இந்த குரூப் 1க்கு தேவைப்படுது, நான் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் 20 கிளாஸ் நான் ரீசனிங் எடுத்திருப்போம் ஜூன் பேட்ச்ல. அந்த எடுத்த ரீசனிங்கும் இந்த பேட்ச்ல உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோல இருக்கும். ஆப்ல போயிட்டு தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ண வேண்டியதான். டெய்லி முடிய 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு அப் டு குரூப் 4 முடிகிற வரவே இருக்கும். 4 மந்த் எண்ட் ஆகிற வரை இருக்கும். சரிங்களா? இயர்லி பேட்சுக்கு இயர்லி இருக்கும். ஸோ 4 மந்த் பேட்சுக்கு 4 மந்த் முடிகிற வரை இருக்கும். அடுத்து இது வந்து லாஸ்டா நான் தனியா உட்காந்து ஒவ்வொரு நாளுமே ஃபில்டர் பண்ணி டெய்லி ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தனியாவே ஒரு டாபிக் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இந்த 10ல ஒரு கொஸ்டின் இந்த டைம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு என்னோட ப்ரிடிக்ஷன். இது வந்து கடைசி நம்பிக்கை. கடைசி நிமிஷத்துல ஒரு 500 கொஸ்டின் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா கொடுக்குறேன். ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா ஒரு 500 கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த 500க்கும் வித் ஆன்சரோட கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இந்த 500ல இருந்து 20 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றேன் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு 500 கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது இல்லாம ஃபார்முலா ஷீட் நீங்க தனியா எழுதுவீங்க. இப்ப ஜென்ரலா மதுரைக்கு வரும்போது ஒரு 25 பேஜ் கொடுத்தேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ புதுசா 50 பேஜுக்கு ஃபார்முலா ஷீட் தர போறேன் அடுத்து. சரிங்களா? 50 பேஜுக்கு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி தருவோம். இது இல்லாம இது ஒரு அடிஷனல். ஏன்னா நல்லா எனக்கு மேக்ஸ் தெரியும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் மாஸ்டர் 2.1 ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் 2.1 சொல்லி அதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200க்கு மேற்பட்ட கொஸ்டின் இருக்கு. ஒரு டெஸ்ட்டுக்கு 25 கொஸ்டின், 40 டெஸ்ட் வச்சிருப்போம். அந்த 40 டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த ஃபைல் வந்து தனியா இருக்கும். இது ஒரு 200 பேஜ். இந்த ஃபைலையுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் டாபிக் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபைல் கொடுத்துருவேன். இதை நீங்க அடிஷனல் ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம். கிளாஸ் கொஸ்டின் தனியா வந்துடும். லாஸ்ட் மினிட் ஹோப்ல வந்து 500 கொஸ்டின் வந்துடும். அட்வான்ஸ் டைப்ல வந்து 1200 கொஸ்டின் வந்துடும். மொத்தமா அந்த பேட்ச் முடிகிறப்போ உங்களுக்கு நியர்பை ஒரு 7000 கொஸ்டின் கையில இருக்குமா? 7000 கொஸ்டின் கையில கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. இந்த 7000 கொஸ்டினையும் மைண்ட்ல ஏத்திடுவேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த பேட்ச் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு அப் டு குரூப் 2க்குள்ள எல்லா போர்ஷனும் முடிஞ்சிடும். அடுத்து குரூப் 4 வர என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த 1 மந்த்ல ஒரு நாள் படிக்க டெஸ்ட் எழுதுறீங்க, அதை டிஸ்கஸ் பண்றோம். டாபிக் நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்றீங்க. ஏன்னா புது பேட்ச் போடல. இப்ப ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் குரூப் 2 முடிச்சுட்டு குரூப் 4 கண்டினியூ பண்றோம். அப்ப நீங்க 2வது ரிவிஷன் தான் குரூப் 4. நமக்கு குரூப் 2க்குள்ள எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவோம். அடுத்து 2 டாபிக்கா ஒரு 25 கொஸ்டின் நீங்களும் படிச்சிட்டீங்க. இப்ப நானும் சொல்லி கொடுத்துறேன். ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோம். ஒரு நாள் படிக்கிறோம், எழுதி பார்க்குறோம், அடுத்த நாள் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளா கொண்டு வந்து அது குரூப் 4 வர போகும். இப்ப ஸ்டார்ட் பண்ற பேட்ச் குரூப் 2 முடிச்சு குரூப் 4 வர டிசம்பர் வர ஒரே பேட்ச் தான். ஸோ இதுல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது மாதிரி எக்ஸ்பெக்டட் 500 கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்துருக்கோம்ல, இது கூட ஒரு 300 கொஸ்டின் குரூப் 4க்கு அதிகமா வரும். அது லாஸ்டா கொடுப்போம். ஸோ இந்த ஷெடியூல் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா வகுப்படும் தன்மை எண்கள் அடிப்படை 40 கொஸ்டின் பிளான் பண்ணது. பட் ஆனால் இதை தாண்டி இப்போ 2 கிளாஸ் போயிருச்சு. 24 பிளான் பண்ண,
கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம 24 தாண்டி 25ஆம் தேதி இந்த டாபிக் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ஏன்னா கொடுக்குறத சொல்றதை விட அதிகமாக தான் கொடுப்பேன், கம்மியாகாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25ஆம் தேதி டாபிக் 26க்கு போகுது. அப்போ என்ன ஆகும்னா இதுல இருக்க ஸ்கூல் புக் சம்மும் பிவைக்கும் சேர்த்து இந்த டேல நம்ம பண்ணணும். அதுக்கு தான் என்ன சொல்றேன், காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 மணி வரை கிளாஸ் போகும், 3 மணி நேரம். சரிங்களா? அப்ப 3 hours அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு நாளைக்கு 3 hours அப்படின்னா 60 நாள் எடுத்தோம்னா 6 3 180 மணி நேரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிளஸ் டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே கிளியரா வரும். ஸோ ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேட்ச் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிவிகே மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸுக்கு 4 மணிக்கே நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ, ஸோ லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் பண்ண கமெண்டே எனக்கே வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்றதான் தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓகே நல்லா பண்ணுறீங்க நல்லா எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம், பட் நம்மளை நம்பி ஒரு 3000 ரூபா கொடுக்கணும்ல. பசங்களுக்கு நான் எவ்வளோ கொடுத்தாலுமே ஒரு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க, இல்லை சாப்பிட செலவு பண்ணுறாங்க, ட்ரீட் வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு 3000 ரூபாய், அதுவும் நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய 3 மாதத்துக்கு கூட 4 மாதத்துக்கு காலையில் எழுந்துச்சு வரப்போகிறேன். இதுக்கு முன்னாடி 3 மாதம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் கூட வராது. ஸோ அந்த பேட்ச் ஜாயின் பண்ணும்போது அதை நம்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அதை தாண்டி ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த 100 பேருக்கு நான் இன்னமும் கடமைப்பட்டிருக்கேன், அதை சொல்லிக்கிறேன். சரிங்களா? என்னதான் நம்ம வந்து ஒரு இடத்துல பண்ணாலுமே நம்மளை நம்புறவங்களுக்கு நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது என்னோட பாலிசி. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு டிவிகே மேக்ஸில் நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டனோ அதை விட டபுளாக போட பார்க்குறேன். சரிங்களா? என்னால் இன்னும் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதில் மேக்ஸில் 25க்கு 25 போட 25 out of 25க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறேன். பட் டிவிகே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முடியாதவங்கள நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்த ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிவிஷனுக்கு ஷெட்யூல் தர ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இங்கே இதையும் ஃபாலோ பண்ணி அதையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சிடுவேன். இப்போ ரிவிஷன் சொல்லும்போது நானும் கூட உட்காந்து ரிவிஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைம் எனக்கு 6 to 9 இங்கே போயிடும். நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ 40 டாபிக் முடிச்சிருக்கோமா, இந்த 40 டாபிக் எப்படி படிக்க போகிறோம் நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த பிளானிங் ப்ளஸ் ரெகுலேஷன் அதுதான் இதில் 90% இருக்குமா. இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்று தான். என்ன புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம், டிவிகே மேக்ஸ் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஓகே தான், எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் அதை எப்படி ரெகுலேட் பண்ண போகிறோம், எக்ஸாம் வரைக்கும் எப்படி கொண்டு வர போகிறோம், அதெல்லாம் இந்த பேட்சில் நான் கொண்டு வருவேன். ஸோ இதுக்கான ஷெட்யூல்லாம் நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், நான் டிவிகே மேக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கவா, இந்த பேட்ச் ஜாயின் பண்ணவா, இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் ஸோ என்னோடைய கருத்து இந்த 60 நாளில் உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிகே மேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. முடிச்சு ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொண்டு போகணும். பட் இந்த பேட்சில் இப்போ இருந்து எக்ஸாம் வர நான் டே பை டே உங்கள் கூடவே ட்ராவல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுதான் இதுக்கும் நம்ம டிவிகே மேக்ஸுக்குள்ள வித்தியாசம். அதனால ஜாயின் பண்ணவங்க வேற இதெல்லாம் யோசிக்க வேணாம். என்னப்பா டிவிகே மேக்ஸை தாண்டி இதில் என்ன கொடுத்துருவாரு எக்ஸ்ட்ராலாம் யோசிக்காதீங்க. என்ன இருக்குன்றதை எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் நினச்சி வந்ததை விட டபுள் ஹாப்பி ஆவீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ விஷயத்தை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன், உள்ள நிறையா கொடுக்க போகிறேன். பட் அது படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. இப்போ ஜிகேலாம் வந்து 50 நாள் கொடுக்குறேன், அட்லீஸ்ட் 20 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும் 75ல். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, சரி இவரை நம்பி போய் ஒரு 3000 ரூபா கொடுத்தோமே அதுக்கு என்ன பண்ணாங்க, நான் டிவிக்கே படிச்சிருக்கலாமா, அந்த தாட் வரவே வராது. ஏன்னா அந்த தாட் வரக்கூடாதுன்றதுக்காக நான் நிறையா யோசிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி என்னால் காலையில் எந்திரிக்க முடியலன்னா கூட பே பண்ணிட்டீங்க, என்னை நம்பி வந்துட்டீங்க அப்படின்றவங்களுக்கு என்னோட ஈடுபாடு முழு உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் காலைல ஃபாலோ பண்ணவங்களுக்கே தெரியும் 4 மணிக்கு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலைன்னா கூட எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக வந்து 4 நாளைக்கு வந்துடுவேன். பட் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு 3000 ரூபாய் கட்டினவங்க அதை பற்றி யோசிக்க வேணாம். திரும்ப இந்த வீடியோ வந்து மெயினாக பே பண்ணிவிட்டு நமக்கு எதுவும் கம்மியாக வந்துருமோன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் கட்டின 3000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் மெட்டீரியல்லேருந்து டெஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுக்குறேன். இந்த வருஷம் போஸ்டிங் போகிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ஒரு தடையாக இருக்காது. 25 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அந்த லெவலில் தான் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், ஒரு வேலை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்டாக கான்ஃபிடென்ட்டாக டே பை டே க்ரோத்தோட போங்க. ஸோ ஒரு நாள் பண்ணால் நிப்பாட்டாதீங்க. ஸோ சக்ஸஸுக்கு மெயினான ரீசனே கன்சிஸ்டன்சி, அதை மட்டும் விட்டுறாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.